ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 3 காரியங்கள். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 3 முறை உம்முடைய என்கிற வார்த்தை அடுத்தடுத்து வருகிறதை நாம் காணலாம். உம்முடைய கேடகம், உம்முடைய வலதுகரம், உம்முடைய காருண்யம். இம்மூன்றையும் சற்றே சிந்திப்போமா? 1. உம்முடைய இரட்சிப்பின் கேடகம். வேதம் சொல்கிறது, தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. கேடகம் என்ற வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. சாத்தான் நம்மேல் தீய அம்புகளை எய்யும்போது, பொல்லாத மனுஷர் பில்லி சூனியங்களை கொண்டு நம்மை தாக்கும் போதும் கர்த்தர் ஒருவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்மேல் வரவேண்டிய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து தம்மேல் சுமந்தார். யுத்த களத்திலே விரோதி விஷ எம்புகளை எய்வான், ஈட்டிகளை வீசுவான். எதிர்த்து நிற்கும் வீரன் தன்னுடைய கைகளில் கேடகம் ஏந்தி நிற்கும் பட்சத்தில் அவன் பாதுகாக்கப்படுவான். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 2. உம்முடைய வலதுகரம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்தை குறித்து அது ஓங்கிய புயம் என்றும் உயர்ந்த கரம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவன் தம்முடைய நித்திய புயத்திற்குள்ளாக, வல்லமையான கரங்களுக்குள்ளாக நம்மை பாதுகாக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று மோசே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பலத்த கரத்திலே ஒப்புவித்தார். உபாகமம் 33:27. காரணம், தேவனுடைய கரங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் கரங்களாயும், நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும் கரங்களாகவும், நம்மை முதிர் வயது மட்டும் தூக்கி சுமக்கும் கரங்களாகவும் இருக்கின்றன. 1 சாமுவேல் 2:9 மற்றும் ஏசாயா 46:4. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்றால் நீங்கள் பாதுகாப்புக்குள் ஆவீர்கள். 3. உம்முடைய காருண்யம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். நம்முடைய சுய திறமையினாலோ அல்லது சன்மார்க்கத்தினாலோ நாம் பெரியவர்கள் ஆகாமல் கர்த்தருடைய காருண்யத்தினாலேயே ஆகிறோம். அவர் காருண்யத்தினாலே நம்மை இழுத்து கொண்டார். எரேமியா 31:3. அவருடைய காருண்யத்தினாலே நம்மை அழைத்தார். 2 பேதுரு 1:3. அவருடைய காருண்யம் எனும் கேடகத்தினாலே அவர் நம்மை பாதுகாத்தார். 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம், கர்த்தருடைய காருண்யமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் பெரியவர்களாவீர்கள். இன்றைய நினைவிற்கு சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும்.
இன்றைய வேத வாசிப்பு காலை தானியேல் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை 1 யோவான் 4 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தம்முடைய கேடகத்தால் உங்களை பாதுகாத்து காருண்யத்தினால் உங்களை பெரியவர்களாக்குவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.